புரிஞ்சுக்கங்க. நீங்க பேச பேச பேசதான் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோன்னு சொன்னீங்களா, அந்த ஃப்ளோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அது பேசுறதுக்கு முன்னாடி இங்க தேவை வந்து ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு 40 பசங்க இல்ல 50 பசங்க இருக்காங்க. டீச்சர் வந்து ஒரு மேக்ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்து முடிச்சிருவாங்க. எடுத்து முடிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து யூ பிரசன்ட் திஸ் கொஸ்டின் நவுன்னு சொல்றாங்க. எதுக்குன்னா டீச்சரோட ஆங்கிள் அவங்க எடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு ஆங்கிள் போய் பதிஞ்சிரும். ஆனா ஸ்டூடெண்ட் ஆங்கிள் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி ஈஸியா சொல்றதுன்னு அவங்களுக்கு எளிமையா சொல்ல தெரியும். அப்ப நீங்க ஏற்கனவே வந்த சிஸ்டம்ல இருக்கிற மக்கள் கிட்ட நீங்க ரொம்ப எளிமையா சொல்லிடுவீங்க, ஃப்ரீயா சொல்லிடுவீங்க. இப்போ இந்த பர்டிகுலரா இந்த 2:30 மணி டெலகிராம் ஆரம்பிச்சது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிச்சோம். இப்போ எல்லாமே அந்த தீபாவளிக்கு முறுக்கு சுடுறது அது மாதிரி எல்லாரும் பிஸியா இருக்காங்க. நம்ம குழுல இருக்க ஒரு பாதி பேர் வீட்டுல ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் பிஸியா இருக்காங்க. பட் அதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இல்ல நல்லா வந்து பிரசன்டேஷன் வந்து வந்தவங்க எல்லாம் திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது திருஷ்டியானான்னு தெரியல. ஏற்கனவே நான் சொன்னேன், உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க இப்போ இளவரசின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ல அவங்க வரல. பட் அவங்க எப்படி பண்ணாங்க, ஆல்ரெடி டீம்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு 90 ஜென்ஸ் இருக்குன்னா ஒரு 10% லேடிஸ் இருக்கதான் செஞ்சாங்க. அந்த 10% லேடிஸ்ல ஒரு சில பேர் மாத்திரம் கொஞ்சம் டீம் சேர்த்து ஆல்ரெடி வந்து 7th லெவல் 9th லெவல் காயின் செட்டு எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க. அது சாதிச்சு பிரயோஜனம் கிடையாது. ஆக்சுவலா நான் வந்து மெட்டாஃபர்ஸ்ல வந்துட்டு ஏற்கனவே நான் வந்து ஒரு 15 lakhs சம்பாதிச்சிட்டேன், ஏற்கனவே 1 crore சம்பாதிச்சிட்டேன். பட் என்னால வந்துட்டு நான் எந்த டீமையும் வந்துட்டு டெவலப் பண்ண முடியலன்னா அங்க கீழே இருக்கிற செயின்லாம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் ஆக்சுவலா. அப்போ அதுக்குதான் வந்துட்டு நீங்க ஒரு லீடரா மாறி வந்தீங்கன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டா அது ஒரு வாரத்துக்கும் உங்களை வந்து ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கும். இந்த டைமண்ட் வந்து கட் பண்ணி ஷேப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரு வாரத்துக்கும் உங்களை வந்துட்டு டியூன் பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ ஓகே நீங்க இது பேசும்போது இந்த மாடுலேஷன் குறைச்சிக்கோங்க, இல்ல இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க, இதை ஃப்ளோ பண்ணுங்க. இதை வந்து நாங்க எப்படி பண்றோம்னா, நாங்க கொஞ்ச நாள் ரெகுலரா எடுக்கிறதுனால ஒரு சில விஷயத்த பேசிட்டு போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலா இது ஃப்ளோல போங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இந்த ஃப்ளோல இருந்து இன்புட்ஸ் எங்க எடுக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு வந்து உலகத்துல எப்படி ஆன்லைன் பிசினஸ்ல நம்ம வந்து இருக்கிறோமோ, இந்த இன்புட் எடுக்கிறது வெறும் ஃபுல்லா கூகுள் தான். கூகுள்ல போகணுமா, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான விஷயத்த உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல தேவையோ, இங்கிலீஷ்ல வேணா இங்கிலீஷ், தமிழ்ல வேணா தமிழ், அதுல போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு இன்புட் கிடைக்கும். அதெல்லாம் வந்து கண்டென்ட்டா கிடைக்கும், போஸ்டா கிடைக்கும், கண்டென்ட்டா கிடைக்கும், ஒரு இமேஜா கிடைக்கும், இல்ல கண்டென்ட்டா கிடைக்கும். பட் வீடியோ அப்படின்னு சொன்னா அது ஒன்லி யூடியூப். ஸோ அப்போ வீடியோல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வாட் லிசன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசன் பண்ணும்போது சும்மா லிசன் பண்ணக்கூடாது. சில நேரத்துல வந்துட்டு ஒரு பேப்பரை பெண்ணை எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பர் பென்ல அவங்க சொல்ற ஒரு சில பாயிண்ட்டை நீங்க சின்னதா குறிச்சுக்கணும். 3வது நிமிஷத்துல வரும் இல்ல 5வது நிமிஷத்துல வரும். சின்னதா வந்து லைட்ல அந்த பாயிண்ட்டை குறிச்சு வச்சுட்டு திருப்பி அந்த பாயிண்ட்டை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா வேணும்னா திரும்ப அந்த வீடியோ 2 வாட்டி 3 வாட்டி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்டோ இல்ல அந்த லைன் அவங்க சொல்ற விஷயத்த அந்த கண்டென்ட்டை திருப்பி நீங்க செப்பரேட்டா அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு செப்பரேட்டா போய் சர்ச் பண்ணீங்கன்னா, சர்ச் பண்ணும்போது தன்னால வந்து அதோட என்லார்ஜ்டு ஒரு வெர்ஷன் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்து என்ன பேசிருக்கிறோம், ஸ்லைட்ல என்ன போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் ஒரு 3 விஷயம் சொல்றேன். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பசங்க பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல கேள்விகள் எது கேட்டாலுமே அந்த கேள்விகளை எந்திரிச்சு ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் தேர் மென்டலி ஸ்ட்ராங், மென்டலி நாலேஜ்டு, உள்ள அப்டேட் எடுத்து வச்சிருக்காங்க, இல்ல கான்பிடண்டா இருக்காங்க, மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த பிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்ற போது ஒண்ணு, இப்போ ஒரு ஹேண்டிகேப்ட் எடுத்துப்போம். ஒரு 1 hour 2 hour 3 hour நின்று பேச முடியுமா? முடியாது. இல்ல ஹேண்டிகேப்டே இல்ல, இன்னைக்கு எனக்கு ஃபீவர், ஹை டெம்பரேச்சர்ல இருக்கேன், நான் எந்திரிச்சு நின்று பேசினா ஒண்ணு என்னோட வாய்ஸ் ஸ்டாமர் ஆகுது, இல்லைன்னா என்னோட பாடி வந்து அந்த ஃபீவர்லால ஷேக் ஆகுது அப்படின்னா பேச முடியுமா? முடியாது. தேர்டு, இன்னைக்கு உலகத்துல பினான்சியலி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களோட முதல் 2 இருக்கு பாத்தீங்களா, மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி. அதனால வந்து எவ்வளவு மூட்டை அரிசி தண்ணி கேன் வந்துட்டு
நான் இருக்கிறது 4வது மாடி 5வது மாடி. 1 லிட்டர் தண்ணி கேன் வந்து 25 லிட்டர்னா நான் 5வது மாடிக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 10 கேன் தூக்கிட்டு போகலாம். வித்தின் 5 மினிட்ஸ்ல நான் கடற்கடன் ஏறி 5 கேனையும் 10 கேனையும் தூக்கிட்டு வந்து 4வது மாடியில இறக்கிட்டேன். அப்படின்றது பிசிக்கலி ஸ்ட்ராங். ஆனா மென்டலா வந்துட்டு அது தூக்க முடியும்னு ஒரு தைரியம் வருது பாத்தீங்களா. சில பேரை அந்த 25 லிட்டர் கேனே தூக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, தூக்குனா கூட ஒரு ஒரு 7 படி 8 படி தாண்டினாலே வீக் ஆயிடுவாங்க. அத வந்து 10 கேன் எடுத்துட்டு மேல போறாங்கன்னா வில் பவர் தான் ஃபர்ஸ்ட் வேணும். மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்ற வில் பவர் இல்லைன்னா எவ்வளவு வெயிட் இருந்தாலும் அவங்க தாங்கிப்பாங்க. மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா. மென்டலி வீக்கா இருந்தா ஐயோ இந்த ஷோல்டர் வெயிட் வந்து தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக் ஆயிடுவாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் எடுக்க போகணும்னு எடுத்தோம். இல்ல வேற ஏதாவது முக்கியமான அந்த மாதிரி ஒரு ஜாப் ஓரியன்டட் வந்து செலக்ஷன் போனாலும் முதல்ல இன்டர்வியூல நீங்க பாஸ் பண்ணாம உள்ள போக முடியுமா? இன்டர்வியூல பாஸ் பண்ணா மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்க கேட்கிற கொஸ்டின் அத்தனைக்கும் நாலேஜ் பர்சனா சவுண்டா பிரசன்டபிளா நீங்க கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, உங்க பயோடேட்டா ஷுட் ஸ்பீக் ஆன் இட்ஸ் ஓன். நீங்க கொடுக்குற ரெஸ்யூம் வந்துட்டு ஜான் பத்தி ஒரு மேஜர் ப்ரொஃபைல் கம்பெனி அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் கோடு அந்த கம்பெனிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பிரசனபிளா போறீங்களா அப்படின்ற ட்ரெஸ் கோடு. 3, அந்த இன்டர்வியூ ஸ்கில்ஸ்ல நீங்க வந்து கரெக்டா நீங்க நாலேஜபிளா பேசுறீங்களா. அவங்க எந்த கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்டாலும் அது அவங்களுக்கு ப்ரிஃபரபிளா இருக்கதா அப்படின்றதுதான் அந்த மென்டலி ஸ்ட்ராங். சரிங்களா. இப்போ பிசிக்கலி ஸ்ட்ராங்னா நீங்க ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ், இப்போ கமாண்ட படை, பூனைப்படை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த நிறைய இதுல பாத்தீங்கன்னா பிசிக்கலா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா ஓட விடுவாங்க. ஓட விடுறது எவ்வளோ, ஒரு ரவுண்டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்கும். அது மாதிரி 10 ரவுண்டு ஓட விடுவாங்க, 5 ரவுண்டு ஓட விடுவாங்க. நீங்க சில நேரத்துல சினிமால பாக்கலாம். ஆர்மி எக்ஸசைஸ் பரேடு இதெல்லாம் இருக்கும்போது யாரோ ஒரு தப்பு பண்ணாங்கன்னா இந்த ரவுண்ட 3 முறை சுத்தி வா 4 முறை சுத்தி வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட விடுவாங்க. ஓடுனீங்கனாலே உங்க பாடியில இருக்க அந்த எனர்ஜி உள்ள வந்து இருக்கிற நீர் சத்தெல்லாம் வந்து வெளியில அப்படியே வேர்வையா வெளியில வந்துடும் ஆக்சுவலா. ஸோ வித்தவுட் வாட்டர் கண்டென்ட், வித்தவுட் பிளட் ஹீட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு செல்ஸ்க்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல நம்ம சாப்பிடலன்னா நமக்கு மயக்கமா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அப்போ பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும், மென்டலியும் ஃபிட்டா இருக்கணும். ஆயிடுச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு. ஒரு நாள் வந்து அப்பா அம்மாவை நம்பி இருந்தோம், இப்போ உங்களுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு. இப்போ நீங்க இருக்கிறது சொந்த வீடான்னு தெரியாது, இல்ல வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மாசம் ஆனா இந்த தேதி ஆனா அந்த வாடகை கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட பாக்கெட்ல பணம் இருக்கும். கரெக்டா. மாசமான இந்த தேதி இருந்தா வாடகை மாத்திரமா பிரச்சனை நமக்கு. வாடகை கூட அந்த ப்ரொவிஷன்ஸ் அந்த மாசத்துக்கு உண்டான மளிகை பொருட்கள் வாங்கி ஆகணும். இது 2வது அவசியம். மாசமானா நம்ம வந்து அடுத்தது அந்த இபி பில்லு கட்டி ஆகணும். மாசமானா அடுத்தது நம்மளோட மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணணும், இல்ல வெளியில போறதுக்கு பெட்ரோல் வேணும், இல்ல பஸ் பாஸ்க்கு 1000 ரூபாய் பஸ் பாஸ் வாங்கணும், இல்ல ட்ரெயின் பாஸ்னா ட்ரெயின் பாஸ் வாங்கணும். இது மாதிரி ஒரு சில பேசிக்ஸ் இருக்குல்ல. இந்த பேசிக்ஸ் அந்த டைம்க்கு இந்த கேஷ் ஃப்ளோன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த பணம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சதுனாலே நம்மளோட லைஃப் ஜேர்னின்றது எங்கேயுமே தோய்விடாம நம்ம வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்ம பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருப்போம், மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்போம். உதாரணத்துக்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். வீட்டுல சொல்ல முடியல, வீட்டுல கேட்க முடியல. தாங்கல்ல இருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து வர முடியும் உங்களால. சரி, நடந்து வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். பீச் ஸ்டேஷன் வரைக்கும் அந்த வில் பவரோட கையில காசு இல்ல, பீச் ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து வந்துட்டீங்க. அந்த ஒர்க் பிளேஸுக்கு, அதான் ஆஃபீஸ், அங்கதான் மெட்ரோ ஸ்டேஷன், இல்ல அங்கதான் வந்து உங்களுக்கு ஜாப்னு வச்சுக்கோங்க, இல்ல கஸ்டம்ஸ் ஹவுஸ்ல தான் உங்களுக்கு ஜாப்னு வச்சுப்போம். வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒர்க்ல வந்து உங்களால பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் வந்து ஜாபுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா அன்னைக்கு கையில காசு இல்ல, ஜாப் முடிச்சு ரிட்டர்ன் போகும்போது எப்படியாச்சும் புரட்டிட்டு போயிடலாம்னு சொல்லி வந்துட்டீங்க. அந்த 10 கிலோமீட்டர் வந்துட்டீங்க, கையில காசு இல்ல. ஆனா ஜாப்ல அந்த 8 மணி நேரம் உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். பாடியில இருக்க எனர்ஜி ஃபுல்லா போயிடும். அப்போ அங்க என்ன பண்ணணும், இல்லாட்டி பிளான் அவர் பினான்சியல் கேஷ் ஃப்ளோ ரொட்டீனா எப்படி வர்றது அப்படின்றது பார்க்கணும். அதுக்குதான் வந்து நம்ம வந்து நீங்க இந்த டெலிகிராம் மீட்டிங் ஆரம்பிச்சப்போ ஃபர்ஸ்ட் 3 days பாத்தீங்கன்னா லோனு, சிபில் இப்படின்னு ஒரு சில வார்த்தை எல்லாம் எடுத்திருந்தேன். அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். என்ன வார்த்தை சொல்லியிருந்தேன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட லைஃப்ல
மினிமம் அவங்க இப்போதைக்கு என்ன சேலரி வாங்குறாங்களோ அது 12,000 இருக்கட்டும், இல்லைன்னா 50,000 இருக்கட்டும், இல்ல 1,00,000 இருக்கட்டும். ஒரு சில பேர்லாம் மந்த்லி 1,00,000 சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்களோட பேங்க்ல லிக்விட் ஃபண்டா எந்த நேரத்திலயும் எடுக்கிற மாதிரி, எந்த சூழ்நிலையும் எடுக்கிற மாதிரி லிக்விட் ஃபண்டா நடிச்சா எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 6 மாசம் சம்பளம் அதுல இருக்கணும். 6 மந்த்ஸ் சம்பளம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட லைஃப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத்தா ஓடிட்டே இருக்கும். ஏன் அது 6 மந்த்ஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சப்போஸ் ஒரு 15,000 ருபீஸ் சம்பாதிக்கிறீங்க. நான் வந்து லோ ப்ரொஃபைலே வச்சுப்போம். 15,000 ருபீஸ் சம்பாதிக்கிறீங்க. 6 மாசம் 90,000 திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ, இல்ல உங்களுக்கு இல்ல, உங்க ஃபேமிலி ஒய்ஃப்க்கு இல்ல, உங்க மாமாக்கு இல்ல, அப்பா அம்மாவுக்கு இல்ல, இல்ல அதை தாண்டி உங்க ஃப்ரெண்டுக்கு யாரோ ஒருத்தருக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த 90,000 ஒரு 50,000 எடுத்து கொடுத்துறேன். அந்த பணம் வரல, 6 மாசத்துக்கு வரல. அவங்க பிகாஸ் அவங்க ஏற்கனவே பிளானிங் இல்லாம உங்ககிட்ட இருந்து வாங்கின கடனை அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த பணம் உங்களுக்கு வரல. அப்போ உங்க ஃபேமிலி நிம்மதியா ஓடுமா? ஓடாது. அப்ப அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் திரும்பி நம்ம பாக்கெட்ல இருந்து குறையும் போது அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான வேலையை நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ லைஃப்ல வந்து நமக்கு இந்த பினான்சியலி ஸ்ட்ராங்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஸ்ட்ராங் பண்றதுக்கு ரெடி பண்ணணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த கொடுத்துட்டாங்கன்னா அது வாங்க தெரியாது. வாங்குறதுக்கு பேசினாங்கன்னா வாங்கும்போது நல்லா பேசுவாங்க, கொடுக்கும்போது மட்டும் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடன் வாங்கும்போது அதுல ஒரு பழமொழியே இருக்கு, இருந்து கொடுத்தவன் அதுக்கப்புறம் நடந்து நடந்து அவன் செருப்பு தேஞ்சு போயிடுமா, ஓடா போயிடுமா. ஓடுனா அந்த பானை சட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா செய்யும் போது நல்லா திக்கா இருக்கும். கழுவி 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 அது தின்னா சின்னதா மாறிடும். ஆக்சுவலா லாஸ்ட்ல அதுல ஒரு சின்ன கிராக் விழுந்துச்சுன்னா அந்த பானை சட்டி உடைஞ்சிரும். அது மாதிரி கடன் கொடுக்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்காங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாங்கும் போது மாத்திரம் ஓடா தேயணுமாங்க. நடந்து செருப்பு ஓட தேயிற மாதிரி மெலிசா ஆயிடுமா, மெலிசாயி அது அறந்தே போயிடுமா. அது மாதிரி கடன் கொடுத்துரும் கடன் வாங்குறதும் ஒரு சில நேரத்துல நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றது இருக்கு. அதுக்குதான் வந்து தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழின்னா, அதாவது ஒரு யாசகம் இல்ல பிச்சை போடுறோம்ல, பிச்சை போடுறது கூட பாத்திரம் மறைஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டோம்னா அது சில நேரத்துல அதோட பலன் நமக்கே கிடைக்காது, நெகட்டிவா கூட போயிடும். ஆனா நம்ம நெகட்டிவ் பர்சன்ட்ல கொடுத்தோம்னா நெகட்டிவா கூட போயிடும். அதனால நம்ம பினான்சியலி ஃபிட் பண்றதுக்கு நம்மளோட கோல் செட்டிங் ரொம்ப அவசியம். நம்ம வந்து இந்த வருஷம் இப்படி இருக்கும். ஐ திங்க் ரஜினி படத்துல ஒரு படத்துல வாழ்க்கை 8 பாட்ஷா வாழ்க்கை 8 பிரிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டே இருக்கு. முதல் 8 வருஷத்துல நீங்க வந்து ஒரு முதல் 4 வருஷம் 4 வயசுக்கு 5 வயசுக்கு கை குழந்தை. அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பேசவும் தெரியாது, வாய்ஸ் தான் வரும். அப்புறம் பேச பழகுவீங்க, அப்புறம் நடக்க பழகுவீங்க. அப்போ ஒண்ணுமே தெரியாது. அப்போ 100% அந்த முதல் 4 வருஷத்துல 100% உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ஸும் கொடுத்து ஊட்டச்சத்துல இருந்து தடுப்பூசில இருந்து சாப்பாடுல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போற பழகுறீங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா கை பிடிச்சி ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுவாங்க. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி திருப்பி வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அப்போ அதுக்குள்ள 8 வயசு ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கே போறதுக்கு வரதுக்கு எல்லாம் தெரியும். அந்த சூழ்நிலையில 2ஆ பிரியும். ஒண்ணு அவங்க பைக்ல கூட்டு போய் விட்டுட்டு அந்த ஸ்கூல் முனையிலே இறக்கி விட்டுருவாங்க, வீட்டுல வாசப்படியில ஏத்துவாங்க. அதே முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கையோட வாசல்ல இருந்து இல்ல ஹால்ல இருந்து உள்ள தூக்கி தோல்ல வச்சுட்டு தான் போக முடியும். கொஞ்சம் வளர வளர அவங்க நம்மள கொஞ்சம் ஃப்ரீயா விடுவாங்க. நீங்களே உங்களோட மூட்டையை தூக்கிட்டு போகணும், ஸ்கூல் பேக்கை நீங்களே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. போக போக சப்போஸ் பொருளாதாரம் பிரச்சனை இருந்ததுன்னா நம்மள வந்து அவங்க லோக்கல் பஸ்ல அனுப்புவாங்க. பஸ்ல உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூல் போற நேரத்துல டோட்டலா வந்து டிரைவர் கண்டக்டர் 2 பேரு பிளஸ் 25 ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டுருவோம். சீட் இல்லாம 25 பேர் தான் நீக்கலாம்னு சொல்லியிருப்போம். மொத்தம் 52 பேர் போடுவோம். ஆனா பஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 பேர், அப்படியே டபுள் ஆர் ட்ரிபிள். அதுல அவ்வளோ கஷ்டத்துல அந்த குழந்தைங்க போயிட்டு அந்த பஸ்ல ஏறி இப்ப நான் சொன்ன மாதிரிதான் பிசிக்கலி அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க சாப்பிட்ட சாப்பாடு இல்ல சாப்பிடாம
அவசர அவசரமா ஸ்கூலுக்கு போனோம்னா பிசிக்கலி டயர்ட் ஆகும். பிசிக்கலி டயர்ட் ஆனா அப்ப மென்டலி ஸ்ட்ராங், மென்டல் வந்து ஒர்க் பண்ணாது. அப்ப ஸ்கூல்ல போனா கவனம் இருக்குமா? இருக்காது. அது மாதிரிதான் லைஃபும். நம்ம நேரத்துல பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, மென்டலி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, பினான்சியலி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம விஷயம் எதுவுமே நடக்காது. சரிங்களா? அப்போ பினான்சியலி ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பேசிக்ஸ் வேணும். பிசிக்கலியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா மாத்திரம் போதும். அப்ப பினான்சியலி ஸ்ட்ராங் எப்படி பண்றது? அப்ப பினான்ஸை வந்து எப்படி மணி ஹாஸ் டு ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன். அதுக்குதான் வந்து பாசிவ் இன்கம் சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து ஓடி ஓடி உழைக்கிறத விட பணம் அது நம்மளுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த மூணு விஷயத்திலயும் செல்ஃப் சஃபிஷியண்டா இருப்போம். பிசிக்கலி ஸ்ட்ராங், மென்டலி ஸ்ட்ராங், பிளஸ் பினான்சியலி ஸ்ட்ராங். அப்போ மென்டலி இது மூணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிவ் இன்கம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய டீம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அந்த டீம் வந்து நீங்க தூங்குற நேரத்துக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ் போற நேரத்துக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க. இப்படி மாறி 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 ஒர்க் பண்ணும்போது நீங்க போக 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 உங்களோட பாக்கெட்ல, உங்களோட டிஜிட்டல் வாலெட்ல இன்னைக்கு வேல்முருகன் ஒர்க் பண்ண உடனே 3 பேமெண்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி அவங்க யாரோ ஒர்க் பண்ணதில்ல, இவருக்கு இந்த 3 பேமெண்ட் வந்துச்சுன்னா அந்த 3 பேமெண்ட் அன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கமிட்மெண்ட்டையோ இல்ல உங்களோட மென்டலி ஸ்ட்ராங்கையோ இல்ல உங்களுக்கு பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகிடும். அன்னைக்கு யார் யார் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டா மென்டலி ஆர் பிசிக்கலி நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுங்க. அப்ப மென்டலி ஆர் பிசிக்கலி நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா திருப்பி பினான்சியலுக்கு ஓட ஆரம்பிக்கணும். அப்ப இந்த பினான்சியலி ஓடும் போது நம்ம ஒரு கோல் செட்டிங்கோட ஓடணும். என்ன ஓடணும்? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு தோராயமா வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ஒரு 25,000 ரூபாய் வேணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டிங்ன்றதா பேஸ். ஒரு 6 மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் உங்க பாக்கெட்ல எப்பவுமே இருக்கிற மாதிரி முதல்ல ஒர்க் பண்ணணும். அது எமர்ஜென்சி ஃபண்டிங். அடுத்து இப்ப வாடகை வீட்டுல இருக்கும் அப்படின்னா இந்த வாடகை கொடுக்காம நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து வாடகை கொடுக்காம அங்க இருக்கணும். வாடகை கொடுக்காம ஏன்னா ஹவுஸ் ஓனர் விட மாட்டாங்க. அதுக்கு முதல்ல அதுக்கு அடுத்த ஃபார்மேட் என்னன்னு கேட்டீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஸ் ஃபார்மேட்ல போனோம்னா குறைஞ்சபட்சம் சிட்டில வந்துட்டு 2,00,000 ரூபாய்க்குலாம் லீஸ்க்கு இருக்கு. மேல வந்து போட்டு வீடு, ஒரு சிங்கிள் ரூம், காமன் பாத்ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா 3,00,000 ரூபாய் கூட வாடகை வீடு இருக்கு. ஒரு நல்ல டீசென்ட்னு சொன்னீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10,00,000 ரூபாய். அப்போ ஒரு கோல் செட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எய்ம் 8 to 10 lakhsனா லீஸ் அக்ரிமெண்ட் வந்து மினிமம் 2 to 3 years. அப்ப 3 வருஷத்துக்கு மாசம் மாசம் நீங்க வாடகை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பல்கா உங்களோட கார்பஸ் ஃபண்டை நீங்க ஒழிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஃபண்டை கொண்டு போய் டேரக்ட்ல கொடுத்துட்டீங்க. அப்போ அந்த 3 வருஷத்துக்கு அந்த டென்ஷன் கிடையாது. 1ஆம் தேதி ஆனா அதை கொடுக்கணும். எல்லாரோட சம்பளத்துல பாத்தீங்கன்னா இந்த அடித்தட்டு மக்களோட சம்பளத்துல இந்த வாடகை, கரண்ட் பில்லு, ப்ரொவிஷன்ஸ், இபி பில்லு, இது மாதிரி ஒரு விஷயம், அவங்க ஸ்கூல் ஃபீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ப்ரொவிஷன்ஸ் விட்டுருங்க. மொத்த எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட 60 to 75%, 60ல இருந்து 75%. உதாரணத்துக்கு இப்ப நீங்க தாங்கல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அங்க குறைஞ்சபட்சம் ஒரு 6,000 ரூபாய் வாடகை, கரண்ட் பில் ஒரு 1,000 ரூபாய், 7,000 ரூபாய், அதுக்கப்புறம் உங்களோட நெட் இதெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு 1,000 ரூபாய், 8,000 ரூபாய். அப்புறம் உங்களோட பஸ் பாஸ்னே வச்சுப்போம், நீங்க பெட்ரோலே போடல பஸ் பாஸ்னே வச்சுப்போம், அது ஒரு 6,000 ரூபாய், 1,000 ரூபாய், 9,000 ரூபாய். அப்ப 20,000 ரூபாய் இல்ல 9,000 ரூபாய் எவ்வளவு? கிட்டத்தட்ட 45% வந்துருச்சு இதுவே. இதே நீங்க பெட்ரோல் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 சொல்றேன். அப்ப எவ்வளவு ஆச்சு? 60%. உங்களோட இன்கம்ல 60% உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் யாருக்காகவும் நீங்க எடுத்துக்கணும். உங்களோட லைஃப் ஸ்டைல் சாப்பிடறது கூட நீங்க எடுக்கல. ப்ரொவிஷன்ஸ்லாம் நான் சொல்லல. சாப்பிட்ற அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்க சம்பாதிக்கிறதுல 60% எங்கேயோ போய் லாக் ஆகுது. அந்த 60%ல இப்ப 6,000 ரூபாய் வாடகைன்னு வச்சுக்கோங்க. 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் வாடகைன்னா கிட்டத்தட்ட 30%, 35% உங்களோட மந்த்லி அதை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மந்த்லி செலவா வர அந்த 35% பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல்ல அடுத்தது மாறும். அப்போ 35% பிளாக் பண்ணுன்னா உங்களோட கோல் செட்டிங் தான் இருக்கணும். அடுத்தது இல்லாட்டி ஃபிக்ஸ் when our mind that நம்ம வந்து வாடகை வீட்டுல இருந்து ஒண்ணு சொந்த வீட்டுக்கு போகணும். சொந்த வீட்டுக்கு போக முடியல, அட்லீஸ்ட் முதல் ஸ்டெப் வந்து லீஸ் வீட்டுக்கு போகணும். அப்ப லீஸ் வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இல்ல 12 லட்சம் எவ்வளவு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட் முடிச்சுட்டோம்னா ஒரு 3 வருஷம் ஃப்ரீயா இருக்கும். அந்த 3 இயர்ஸ்க்குள்ள அந்த லீஸ் அமௌண்ட் அந்த 10 லட்சம் நம்ம கிட்ட வந்துருச்சு. இன்னொரு 20 லட்சம் சம்பாரிச்சோம்னா, இன்னொரு 25 லட்சம் சம்பாரிச்சோம்னா தனியா ஒரு வீடு வாங்கிடுவோம். அப்ப தனியா வீடு வாங்கிட்டா நமக்கு அந்த டேட்ல இருந்து நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த வாடகை பிரச்சனையும் கிடையாது. அப்ப வாடகை பிரச்சனை இல்லை. அப்ப மீதி செலவெல்லாம் இருக்கு. அப்ப நம்மளோட உழைப்புல வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா
அதே வீட்டுல நம்ம வாங்கின வீட்டுல இன்னொரு எக்ஸ்ட்ரா போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம் போட்டு விட்டுட்டோம்னா அதுல வந்து ஒரு 10,000 ரூபாய் வாடகை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட இபி பில்லுக்கு, உங்களோட கரண்ட் பில்லுக்கு எல்லாமே அதுவே கொடுத்துரும். அப்போ வாடகையும் கிடையாது, நீங்க செலவு பண்றது ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்துக்கும் மேல ஒரு வீடை போட்டுட்டீங்கன்னா அதுவும் கொடுத்துருது. அப்ப வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்கு, அடுத்த மிகப்பெரிய லட்சியம், நமக்கு அடுத்த பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும் இல்ல காலேஜ் ஃபீஸ் ஆகட்டும், அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும், இந்த சமுதாயத்துல நம்ம மதிக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் டீசெண்டா போயிட்டு வரணும். நம்ம ட்ரெஸ் கூட வச்சுதான் சில நேரத்துல நம்ம மதிப்பாங்க, நம்ம அப்ரோச் வச்சுதான் சில நேரத்துல நம்ம மதிப்பாங்க, மொபைல்ல கூட நம்ம வச்சிருக்க மொபைல் வச்சுதான் சில நேரத்துல நம்ம மதிப்பாங்க, கையில வாட்ச் கட்டினா மதிப்பாங்க. இதெல்லாம் இல்லைன்னா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. பட் உலகம் அந்த மாதிரிதான் எல்லாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல நம்ம மாத்திக்கணும். சில நேரத்துல நான் ஒரு பெரிய இந்த இப்போ ரஜினி படத்துல அருணாச்சலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார் இருக்கும், அதாவது ஒரு 6 கார் 5 கார் சேர்ந்த சைஸ். எல்லாம் ஒரு கார் வந்து ஒரு 10-12 அடி, 8-10 அடி லென்த் இருக்கும். அப்ப 4 கார்னா என்னாச்சு, 32 அடி நீளம் இருக்கும். ஒரு பஸ் சைஸ்ல இருக்க வேண்டியது ஒரு கார் சைஸ்ல, காருக்குள்ள ஒரு பெரிய சோஃபா செட்டு எல்லாமே இருக்கும். அந்த கார்ல வந்து 3 கூப்பே இருக்கும். ஒன்னு டிரைவர் கேபின், ஒன்னு இப்போ அந்த மெயின் யாரு ஓனரோ அவங்களுக்கு ஒரு கேபின், அவங்களுக்கு எடுபடி செய்யறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்கல்ல, காஃபி டீ கேட்டா எடுத்து கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு கேபின். இந்த 3 கேபின் தான் இருக்கும். ஆனா பின்னாடி இருக்கிற கேபின்ல ஒரு பிசினஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி கார்ல அந்த பக்கம் ஒரு சீட்டு, இந்த பக்கம் ஒரு சீட், நடுப்புற ஒரு ரொட்டேஷன் டேபிள் இருக்கும். இந்த காஃபி டீ டிவி எல்லாமே உள்ள இருக்கும். ஆனா ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும், ஒரு ரூம் சைஸ் இருக்கும் ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் மாறணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும். அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுக்கு நிறைய முதலீடுகள் தேவை. 10 லட்சம்ன்றது ஒரு பெரிய முதலீடு, வீடு ஒரு 30 லட்சம்ன்றது பெரிய முதலீடு, காரு இன்னைக்கு மினிமம் கார் வந்துட்டு ஒரு 4-5 லட்சம் ரூபா, இல்ல நல்ல கார் வாங்கணும் ஒரு 15 lakhs, அது ஒரு முதலீடு. இது வந்து லிவிங். நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல ஒரு ஆபீஸ், அதுக்கப்புறம் அதுக்கு மிஷினரி, அது கம்ப்யூட்டர் இதெல்லாம் எடுத்தா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் இல்லாம அதுல வந்து பிசினஸே பண்ண முடியாது. 10 லட்சம் போட்டா பிசினஸ்ல உங்களுக்கு டெய்லி உடனே வருமானம் கண்டிப்பா வராது. மார்க்கெட்ல அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு. அந்த காம்படிஷனை வந்து ஓவர் கம் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணாதான் இந்த இடத்துல போனா இது நல்லா பொருள் கிடைக்கும். ஜான் கொடுக்குற அந்த ஒரு டீ கொடுக்குறாருல, ஜானி எஸ் பப்பா டீ ஷாப் அப்படின்னு ஒரு டீ கடையில இங்க போனா ஒரு நல்ல ஸ்ட்ராங், ஒரு நல்ல பெட்டர் டீ இருக்கு, இந்த டீ சாப்பிடலாம்னா அந்த பிராண்ட் அங்க உருவாக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ஒரு ரோட்லயும் டீ கடை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கடை 20 கடை இருக்கு. அப்போ உங்களோட இதுல வந்து அந்த டேஸ்ட், உங்க குவாலிட்டி, இந்த பிரசன்டேஷன், அந்த கொடுக்குற அந்த ஹம்பிள்னஸ், எல்லாரையும் அரவணைச்சு போறது, டீ மாத்திரம் இல்லாம கூட இருக்க சைட் ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வேற பப்ஸ், சமோசா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த அரோமா, அந்த டீ போடும்போது அந்த இடத்துல உக்காந்தாலே அந்த டீ உங்க கையில உங்க டேபிளுக்கு வந்து நீங்க ஒரு சிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டீயோட அரோமா உங்களை அங்க நல்ல மூடு கொண்டு போகணும். இது மாதிரி பிசினஸ்ல இருக்கணும். அப்போ இது இருந்தாதான் நீங்க பிசினஸ்ல டெவலப் ஆக முடியும். அப்போ ஒரு 6 மாசம் 8 மாசம் இல்ல 2 வருஷம் நீங்க அந்த பிசினஸ் ஸ்ட்ரைவ் ஆகணும். இந்த பிசினஸ்ல நீங்க வந்து தோய்வடையாம அங்க நிக்கணும்னா நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 லிட்டர் பாலை போட்டுட்டு அதுல ஒரு 150 டீ போட்டு வியாபாரம் பண்றீங்க. ஒரு டீயோட விலை ஒரு 20 ரூபான்னா 150 டீனா 3000 ரூபாய் எக்ஸாம்பிள், சரிங்களா? சோ 3000 ரூபாய் தான் உங்களுக்கு டோட்டல் வருமானம். அப்ப அந்த வருமானத்துக்குள்ள அந்த பிசினஸ்க்கு செலவு கரெக்டா மேனேஜ் ஆகுதா, நம்ம வீட்டுக்கு அடிஷனலா சம்பாதிக்க முடியுமா, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கணும். அப்ப பர்சனல் பினான்ஸ், பிசினஸ் பினான்ஸ் பிளஸ் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அதனாலதான் நிறைய பேர், சில பேர் வந்து பிசினஸே எடுக்கிறது இல்ல, 8000 ரூபாய் இருந்தாலும் 10,000 ரூபாய் இருந்தாலும் நான் வேலைக்கே போயிடுறேன் அப்படின்னு போறாங்க. 8000 ரூபாய் 10,000 ரூபாய் எடுத்துட்டு வேலைக்கு போறவங்கன்னா நான் லைஃப் ஸ்டைல்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில பெருசா மாற்றம் இருக்காது. வாழ்க்கையில பெருசா மாற்றம் இருக்கணும்னா ஒரு ஒரு ஷார்ட் பீரியட்ல, அந்த 3 இயர்ஸோ இல்ல 2 இயர்ஸோ இல்ல 1 இயர்ல இப்ப நீங்க போட்ட அந்த 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் சேர்த்து ஒரு 50 லட்சத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து உங்க ஸ்டாண்டர்ட், லைஃப் ஸ்டாண்டர்ட், லிவிங் ஸ்டாண்டர்ட், மென்டலி ஸ்ட்ராங், பிசிக்கலி ஸ்ட்ராங், பினான்சியலி ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ இது வரணும்னா இதுக்குன்னு ஒரு கலைகள் இருக்கு. இது வந்து ஒரே நாள்ல நடக்க போறது இல்லை. இப்ப நான் சொன்ன இந்த ஒரு 20 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர்ல
உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண போறதில்ல. அந்தந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் தேவைப்பட்டிருக்கும். அந்த அப்டேட்டுக்கு நீங்க அப்டேட் ஆயிட்டு வந்தாதான் இதுல பெட்டரா வர முடியும்.